الحمد لله سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى. سبحان الأبدي اللبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان من خلق الأرض فأحصاهم عددا، سبحان من قسم الأرزاق ولم ينس أحدا. قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. وقال نبينا كريمنا حبيبنا صلى الله عليه وآله وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு வாலிபர்களே, கண்ணியமான உலமாக்களே, நாம் எல்லோரும் மிக முக்கியமான ஒரு நாள்ல வீட்டிருக்கிறோம். சாதாரணமான நாள் அல்ல, மிகவும் பெருமதியான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணின பணத்துக்கு ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஒரு நாள்ல நாம் எல்லோரும் வீட்டிருக்கிறோம். இன்வெஸ்ட் பண்ண நாள் எப்படி எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குமோ, அதை விட சந்தோஷம் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம், இன்றைக்கு இந்த சம்பளம் இந்த ப்ராஃபிட் கிடைக்கிற நாள் என்றா எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு அடிக்கடி அவருடைய அக்கௌண்ட பாப்பாரு, ப்ராஃபிட் விழுந்துட்டா, அக்கௌண்ட்ல சல்லி வந்துட்டா, நான் யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அவரு கோல் பண்ணுவாரா, எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். அத போல நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த நாள் ப்ராஃபிட் தரக்கூடிய நாள். யாரு ப்ராஃபிட் தரக்கூடிய நாள்? யாரு தரக்கூடிய நாள்? படைச்ச ரப்புல் இஸ்ஸத், குர்ஆனுடைய ரப்பான, காபாவுடைய ரப்பான 1788 இந்த வாகனத்தை கொஞ்சம் எடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிய தருவார். அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நாங்க வயசாளி ஆகிட்டோம், பேசின வார்த்தை என்ன பேசினேன்னு மறந்துட்டு. இடையில சில விஷயங்களை சொல்ற நேரத்துல, குர்ஆன் ஹதீஸ பேசக்கூடிய நேரத்துல மூத்த உலமாக்கள் ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க, வேற எந்த சப்ஜெக்டையும் கொண்டு வந்துடுவாங்க. தர்ஸ் கிளாஸ் நடத்துற நேரத்துல கூட ஹதீஸுடைய பாடத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க. என்ன அமானிதம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் காபாவுடைய, குர்ஆனுடைய, வானத்துடைய, பூமியுடைய, கிழக்குடைய, மேற்குடைய ரப்பான அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாள். ஆனா அவன் ப்ராஃபிட் தராட்டி யாரும் ஏன் தரல என்று கேட்கவும் முடியாது. அவன் ப்ராஃபிட்ட தராட்டி ஏன் யா அல்லாஹ் நீ எனக்கு ப்ராஃபிட்ட தரல என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாங்க யாரும் நல்லவர்களும் அல்ல. நாங்க யாரும் நல்லவர்களும் அல்ல. அதனால முதலாவது நான் இந்த திருமணம் செய்யக்கூடிய இந்த வாலிபர், இந்த வாலிபரோடு இணையக்கூடிய அந்த பெண்மணி, 2 பேருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியமாக வாழ வைக்கணும், சந்தோஷமாக வாழ வைக்கணும். சில பிரச்சனைகள் இருக்கிறது. பராத் என்று சொன்னா சிலர்கள்
அப்படி ஒண்ணும் இல்ல ஹஸ்ரத். யாரு சொல்றது? இரவு முழுக்க சுஜூதுல விழுந்தவரா சொல்றாரு? இல்ல. வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்யாதவரா சொல்றாரு? இல்ல. யாரு சொல்றது? அந்த அமல செய்ய யாருக்கு கஷ்டமோ அவரு சொல்றாரு ஹஸ்ரத் அப்படி ஒரு நோன்பு இல்ல. ஏன் அவருக்கு அந்த அமல செய்ய கஷ்டம், அதனால இல்ல என்று சொல்றாரு. பொதுவாக மனிதனுடைய இயல்பு தனக்கொண்டு கிடைக்காவிட்டால் அதை மற்றவர்களுக்கும் கிடைக்காமல் இருக்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்வார்கள். ஏன மகனுக்கு யூகே விசா கிடைக்கல, என பக்கத்தில் உள்ளவர் என்ன நேபர் அவர் அப்ளை பண்றாரு, அவருக்கு சொல்வோம் மகன் அனுப்பவான அங்க சூழல் சரியில்லை, பித்னா கஷ்டம், கிளைமேட் மோசம், அளவுக்கு சொல்லல. தன்னுடைய மகனுக்கு கிடைக்கல, பக்கத்து வீட்டாருக்கும் கிடைக்க கூடாது என்பதற்காக சொல்றாரு. கண்ணியமானவர்களே, பராத் என்பது இல்ல, நானும் சொல்றேன் இல்ல. ஏன் இல்ல? அந்த பெயர் தான் இல்ல, அந்த நாள் இருக்குது. ஆனா இந்த பராத் என்ற பெயர் யாரு கொண்டு வந்தது? அல்லாஹுடைய ஒரு இறைநேசர், என்ன உங்களை போல அல்ல, அல்லாஹுடைய ஒரு இறைநேசர். குர்ஆனோடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் குர்துபியில கொண்டு வராங்க, இந்த இரவு பராத்துடைய இரவு, இன்றைய நாள் பராத்துடைய நாள். ஏன் கொண்டு வராங்கன்றா, நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இந்த நாளுடைய சிறப்பை பற்றி வருவது. அல்லாஹ் இந்த நாள்ல யார் யாரெல்லாம் அமல் செய்வார்களோ முழு கூலியும் இந்த மணமகனுக்கும் மணமகளுடைய குடும்பத்துக்கும் தான் கிடைக்கும். ஏன்? இந்த ஹதீஸ கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை இவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினார். இன்றைய நாள் இரவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடவான. வாலிபர்களே, பிளீஸ் பண்ணி சொல்ற, மகரிபோட மொபைல் ஆஃப் ஆக்கிடுங்க, மகரிபோட மொபைல் ஆஃப் ஆக்கிடுங்க. இந்த நாள் முடியும் என்ற பள்ளி நிர்வாகத்துக்கு அன்பாக கேட்கிறேன், பள்ளி இரவு, இன்றைய நாள் இரவு ஹயாத்தாக்குங்க. வாலிபர்களை அமலில் ஈடுபடுத்த வைங்க. இந்த ஊர் மஹல்லா வாசிகளை அமல் மூலமாக அமல் செய்ய வைங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் எங்கட ரப்பு எப்படிப்பட்டவன் என்றா, அவன் படைச்ச எல்லா படைப்பினங்களுடைய பாவங்களையும் மன்னிக்க கூடிய நாள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தை ஸ்பெஷலாக சொல்லும் போது சொன்னாங்க, ஷஹ்ரி, இது உங்களுக்குரிய மாதம் அல்ல, எனக்குரிய மாதம் என்றாங்க. ஷாபான் என்றால் எனக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுக்கு பின்னால முழுமையாக ஒரு மாதம் நோன்பு நோற்றதாக இருந்தால், குறைஞ்சது ஒரு 15 நாள் நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்கும் என்றா ஷாபானுடைய மாதம். ஏன்? பரக்கத்துள்ள மாதம். பராத் என்றா என்ன? நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்றா, ரொட்டியும் வாழைப்பழமும் ஈச்சப்பழமும் வானம். ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க, பிரியாணிய கொடுங்க, சீஸ் கொத்த கொடுங்க. ஏன்? ரொட்டியும் வாழைப்பழமும் தான் உங்களுக்கு பிரச்சனை. வானம் கொஞ்சம் மாத்துங்க. அந்த காலத்துல இருந்துச்சு ரொட்டியும் வாழைப்பழமும், இப்ப சீஸ் கொத்து இருக்குது கொடுங்க, பர்கர் பன் இருக்குது கொடுங்க. ஏன் உங்களுக்கு பிரச்சனை அதுதான் என்றா வானம் அதை நிப்பட்டுங்க. கண்ணியமான சகோதரர், அதல்ல பிரச்சனை, உள்ளத்துல பிரச்சனை, உள்ளத்துல பிரச்சனை. நல்லவர்களுக்கு அமல் செய்ய ஷைத்தான் விட மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய எல்லா அடியார்களையும் மன்னிக்க கூடிய நாள். நானும் நீங்களும் என்ன பாவம் செஞ்சிருக்கிறோம் என்றது வெளியில தெரிஞ்சா எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்துல நடக்கலாம். அல்லாஹ் மறைச்சிருக்கிறார். மறைச்ச பாவத்தை மன்னிக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அல்லாஹ் எல்லோரையும் மன்னிச்சாலும் 2 பேரை மன்னிக்கவே மாட்டார். எத்தனை பேரை? இந்த இடத்துல நோம்பாடிகள் இருப்பீங்க, சுஜூத் செஞ்ச மக்கள், ருக்கு செஞ்ச மக்கள், குர்ஆன் ஓதின மக்கள், எல்லோரும் நல்ல மக்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நிறைய வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் 2 பேரை மன்னிக்கவே மாட்டார். யார் அவங்க? அதுல ஒருவர் யார் என்றா முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். யாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். எங்களுடைய நம்பிக்கை முழுமையாக, உனக்கு ரிஸ்க் தாரது யாரு? அல்லாஹ். உன்னை படைச்சது யாரு? அல்லாஹ். இது மட்டுமல்ல நம்பிக்கை, எந்த பொருளை கொண்டும் எந்த சக்தியை கொண்டும் எதுவும் செய்யலா அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம. தான் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முழுமையாக ரப்புடைய மேல ஈமான், யகீன், அந்த நம்பிக்கை இருக்கணும்.
ஈமான் என்ற நம்பிக்கை, யகீன் என்று சொன்னா எதை கொண்டு நடக்கும் என்று நம்புறோமோ அதுக்கு மாற்றமாக நம்பணும். அப்படி என்ன, பணத்தால தான் எல்லாம் நடக்கும் என்றா இல்ல, அந்த யகீன் அல்ல, அல்லாஹ்வால தான் நடக்கும். எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு நடக்குது, அந்த யகீன் எங்களோட உள்ளத்துல வரும். இன்னைக்கு நிறைய பேர் விளங்காம ஷிர்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். சிறிய ஷிர்க செஞ்சு கொண்டிருக்கிறோம், பெரிய ஷிர்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யார் யாரோ சூனியக்காரர்கிட்ட போறாங்க, மை வெளிச்சம் பார்க்க போறாங்க, ரோட்ல சகுனம் பார்க்க போறாங்க. இன்னைக்கு தனக்கு எது ஷிர்கென்று தெரியாதோ அது ஷிர்கென்று விளங்காம ஷிர்க்குடைய செயற்களை செய்யறதுன்னு நாங்க பாக்குறோம். அது உண்டு. ரெண்டாவது, மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டமாக நாம் ஆகுவதை விட்டு எம்மை பாதுகாப்பான. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நான் இது எனக்கு செய்யற பயான், உங்களுக்கு செய்யல. யாரு முஷாஹித்? இன்றைய நாள் இந்த மஜ்மால யோசிங்க, லிஸ்ட போடுங்க. நான் என் குடும்பத்துல யாரோட பேசாம இருக்கிறேன்? என் தாத்தா, தங்கச்சி, நானா, பெரியம்மா, சாட்சி. கல்யாணம் என்று வந்தா நோக்கம் என்னென்றா, மாப்பிள்ளைக்கு 3 நோக்கம் இருக்கணும். அதை நான் சொல்றேன். கல்யாணம் என்று வந்தா இப்போ உள்ள காலத்துல குடும்பம் சேர்றதை விட குடும்பம் பிரிறது தான் கூட. ஏன் பிரிறாங்க தெரியா, ஆனா விசாரிச்சா கல்யாண கார்டை கையில தரலையா, அதனால எனக்கு வானம், உங்களோட சேர மாட்டேன். வேற என்ன இல்ல, கல்யாண கார்டுல நிக்கா கார்டு வைக்கலையா, ப்ராப்ளம். வலிமா கார்டை திறந்து பார்த்தா நிக்கா கார்டு வச்சு இல்லையா, அது ப்ராப்ளம். இல்ல கல்யாண கார்டை போன்ல அனுப்பினாரு, கையில அவட மகனும் கொண்டு வந்து தந்தாரு, பள்ளியில பக்கத்துல தான் இருந்தாரு, ஒரு வார்த்தை ஆஜி நிக்காக்கு வாங்க, மச்சான் கட்டாயமா வாங்கன்னு கண்டு அவரை பார்த்து சொல்லலையா, அது ஒரு ப்ராப்ளம். இன்னும் சிலர்களுக்குள்ள ப்ராப்ளம் என்ன, கல்யாண கார்டுல மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்று போடல. இன்னும் சிலர்களுக்கு ப்ராப்ளம் ஃபேமிலி என்று போடல. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கே சொல்லல, கல்யாணத்துக்கே சொல்லல, வலிமாக்கே சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் லைஃப் டைம்ல எனக்கும் உங்களுக்கும் பேச்சு இல்ல, ஏன்னா நீங்க என்ன வலிமா, உங்களோட வலிமாக்கு எனக்கு சொல்லல, உங்களோட வலிமாக்கு சொல்லல. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு வலிமாக்கு ஒரு இன்விடேஷன் தந்துட்டாங்க என்று சொன்னா, சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் யாருடைய பேச்சையும் கேட்க வானம், சுன்னத்தான நோன்பை விட்டுட்டு போங்க. ஆனா அந்த வலிமால பாட்டு போட்டிருக்கிறாங்க, கலவனாக இருக்குது, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது, அடுத்த கதவால ரிப்பீட் வாங்க, அது பாவம் அல்ல, அது உங்களுக்கு நன்மை இல்லையா. அந்த வலிமாக்கு போறது வாஜிப் இல்ல. அவங்க புக் பண்ணின ஒரு சேர், ஒரு டேபிள்ல ஒரு சேர், ஒரு சாப்பாடு மிஸ் ஆகினா நாளைக்கு மறுமையில் அதற்கு பதில் சொல்லாம நீங்க சூரகத்துக்கு போகலாம். தெளிவா விளங்கிக்கோங்க. நிறைய வலிமாக்களுக்கு போறோம், 10 டேபிள் 5 டேபிள் பேலன்ஸ் ஆகுது, அந்த சாப்பாடு வீணாகுது. ஏன்? இந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்காக அவங்க வரல, குடும்பத்தை முறிக்கிறாங்க. சில குடும்பத்துல மூத்தவங்க இருப்பாங்க, கால் பண்ணி நீங்க போவானும், சிலவங்களுக்கு போக ஆசை, ஆனா ஏன் போறாங்க இல்ல, என்ன நானும் சொல்லிட்டாரு, என் உண்மை சொல்லிட்டா, என்ன தாத்தா சொல்லிட்டா, போனா அவட முகத்தை பாக்கலாம் என்பதற்காக ஒரு கூட்டம் போறாங்க இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, யார் குடும்பத்தை முறிச்சு வாழ்றாங்களோ, குடும்பத்தோட பேசாம இருக்கிறாங்களோ, அல்லாவுக்காக வேண்டி பிரிஞ்சிருக்கிறாரு. குடும்பத்துல ஒருவர் நானா வட்டி எடுக்கிறாரு, அநியாயம் செய்யறாரு, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயலை செய்யறாரு, அதனால பேசாம இருக்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா சொந்த பர்சனல் லைஃப்ல நடந்த விடயங்களுக்காக குடும்பத்தோட யார் யாரெல்லாம் பேசாம இருக்கிறார்களோ, இவர் இன்றைய ராவுல 3 யாசின் அல்ல 300 யாசின் ஓதி துவா கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடையாது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடையாது. அதே போல இந்த நைட்ட, இந்த ராவு யாரும் வீணாக்கிடவான். எங்கட மனைவி மக்கள் பிள்ளைகள் உட்கார வச்சு குர்ஆன் ஓதுங்க, இரவுல துஆ கேளுங்க, ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிங்க. இந்த இரவு வந்துட்டா எங்களுக்கு முன்னால இருந்தவர்கள், மூத்த உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லாம் இந்த இரவு முழுவதையும் பள்ளியில கழிப்பாங்க. அதனால இந்த இரவுல குறைஞ்சது நாங்க 100 ஸலவாத், 100 இஸ்திக்ஃபார், 100 ஜிக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ், ஏதாவது ஒரு ஜிக்ர், ஒரு ஜுஸு குர்ஆன்
நாங்க இந்த இரவுல அதே போல 5வது சதக்கா. இந்த அமலை நாங்க இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது என் மனைவி மக்கள் பிள்ளைகளோட நாங்க இந்த ராவ ஹயாத்தாக்கும் சொல்லுங்க பாக்க ஹயத்துக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை எல்லாரையும் புரிந்து கொள்வானா, உங்களை எல்லோரையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, ஏன் நான் இந்த குடும்ப உறவை பத்தி சொன்னேன்டா, ஒரு மாப்புல நிக்கா செய்யும் போது 3 தவறான நோக்கங்கள் நீயத்துகள் வச்சா அல்லாஹ் அவரை சோதிப்பார். 3 நல்ல நீயத்தை வச்சா அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவார். 3 கவனமாக கேட்கும். ஒரு மாப்புல ஒரு வாலிபர் திருமணம் செய்யறாரு, வெறுமனே அந்த பெண்ணுடைய அழகுக்காக மட்டும் திருமணம் செஞ்சா அந்த அழக வச்சு அந்த மாப்பிளைய அல்லாஹ் சோதிப்பார். நான் சொல்லல, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. வெறுமனே அழகு, வெறுமனே அழகு. இந்த பல கிரீம் வந்திருக்குது. காலையில கருப்பாக இருந்தவங்க மாலையில வெள்ளையாகிடுறாங்க, மாலையில வெள்ளையாக இருந்தவங்க காலையில பிங்க் கலரா மாறிடுறாங்க. இன்னைக்கு உடம்புடைய தோள்கள் நினைச்ச மாதிரி கலர் மாறுது. புள்ள கிடைச்சாதான் டவுட்டா இருக்குது. புள்ளைக்கும் கிரீம் போடணுமே, ஏதா இல்லாட்டி கஷ்டம். தோலை மாத்தலாம், டிஎன்ஏ மாத்தேலாம், தோல் எல்லாருக்கும் மாத்தேலும், ஓணுமான கலர்ல மாத்தேலும். ஆனா டிஎன்ஏ அல்லாட கையில் இருக்குது, அதை மாத்தேலாம். கண்ணியமானவர்களே, அழகு நோக்கம், அழகு மானம் என்று சொல்லல, நோக்கம் அழகு மட்டும் என்றா அந்த அழகு அந்த திருமணம் செய்யக்கூடிய மாப்பிள்ளைக்கு அல்லாஹ் சோதனையாக மாத்திடுவார். இல்ல, 2வது பெண் வீட்டார் நல்ல வசதியோடு இருக்கிறார், நோக்கம் மாஷால நல்ல வசதியான இடத்துல பெண் கிடைச்சிட்டா எந்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் திருமணம் செஞ்சா அந்த பெண் வசதியாக இருப்பா. ஆனா இவருக்கு அல்லாஹ் பக்கர கொடுத்துடுவார், அல்லாஹ் இவருக்கு ஏழ்மையை கொடுத்துடுவார். 3வது ஒருவர் திருமணம் செய்யறாரு, நல்ல ஃபேமிலி, அப்பா இவங்களோட மாமிட ஃபேமிலி எடுத்தா எல்லாமே மினிஸ்டர் லெவல்ல டச் ஆகுது, வாப்பட ஃபேமிலி எடுத்தா எல்லாருமே மாஷா அல்லாஹ் பெரிய பிசினஸ் லைன்ல டச் ஆகுது, நல்ல நசபு நல்ல குடும்பம். திருமணம் செய்யறாரு, அந்த குடும்பத்தை கொண்டு இவர் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஆனா இந்த 3 பார்க்கணுமா தேவையில்லையா? பாருங்க, நான் வானம் என்றல்ல. ஆனா பின்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இன்னொரு வாலிபர் நியத்து செய்யறாரு, அந்த வாலிபராக இந்த வாலிபர் அல்லாஹ் ஆக்குவானாக. முதலாவது நியத் கண்ணை பாதுகாக்கணும். என்ன பாதுகாக்கணும்? லியகுப்ப பஸரா, தன்னுடைய கண்ணை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும். நிறைய பேர் நினைச்சிருக்குது, ரோட்ல ஒரு பொம்பளை போறா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், பார்க்க கூடாது, மொபைல் கையில இருக்குது, நல்லா பாக்குறாரு, அது ஹராம், இது ஹலால். அது நடிப்பு, அது நடிப்பு. மக்களுக்கு முன்னால நடிக்கிறாரு, நான் சூஃபியா, நான் பார்க்க மாட்டேன். ஆனா போன்ல பாக்குறாரு, யாரும் இல்ல. அல்லாஹ்க்கு தேவை அது அல்ல. நீ மறைவாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் உன்ட கண்ணை நீ ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறாய். யார் ஒருவர் தண்ட கண்ணை ஹராத்திலிருந்து பாதுகாக்க மாட்டாங்களோ, வாலிபர்களே, கண்ணியமான வாலிபர்களே, இதை கவனமாக நினைவச்சுக்கோங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வாராங்க, மீட் பண்றாங்க. நான் என் லைஃப்ல கூடுதலாக நேரம் கொடுக்கிறது யங்ஸ்டர்ஸோட தான். வித்தியாசமான கேள்விகள் கேட்கிறாங்க. முடியும் என்ற ஹயாத்தோடு இருந்தா கிதாபுண்டு கூட எழுதலாம், அந்த அளவுக்கு வித்தியாசமான கேள்விகள். ஆனா நிறைய பேருக்குள்ள பிரச்சனை டிப்ரெஷன். பாக்குறோம், வத்தலையில் ஒரு புள்ள 13 வயசு, ஒன்றுமில்ல, கேம்ல தோக்குறாரு, தற்கொலை பண்றாரு, கேம்ல தோக்குறாரு, ஃபீஸ் தள்ளி கட்ட பணம் இல்ல, தற்கொலையில போற ஒரு வாலிப யங் ஒரு கேர்ள். சின்ன சின்ன புள்ளல் யங்ஸ்டர் டிப்ரெஷன். வாப்ப ஒன்றும் சொல்லல, பெட்ஷீட்டால போத்தி படுக்கிறாரு, எழுப்ப பயம், வாப்பக்கு ரூம தட்ட பயமாக இருக்குது, கஷ்டம். யங்ஸ்டர்ஸ்க்குள்ள பிரச்சனை. ஓஎல் ரிசல்ட் வரல, வரத்துக்கு முன்னாலே நடுங்குறாரு, பயம். இன்னைக்கு எதையும் அவர் முன்னோக்க தயாரில்லை, டிப்ரெஷன். இன்னும் சில வாலிபர்கள், ஹஸ்ரத் எங்களுக்கு அமல் செய்ய ஆசை, ஆனா கஷ்டமாக இருக்குது. யார் ஒருவர் தன்னுடைய இந்த 2 கண்ணையும் ஹராத்தை விட்டு பாதுகாக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் டிப்ரெஷன் இருந்து கொண்டே இருக்கும். அமல் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏனென்றா அமலுடைய லஸ்ஸத், அமலுடைய குவத், அமலுடைய ஆசை அல்லாஹ் பிடுங்கிடுவார், கொடுக்க மாட்டார். கண்ணை பாதுகாக்காது. 2வது அவர் நிக்கா செய்யறாரு, தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும்.
நிக்காஹ் நோக்கம் என்ன? தந்த மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும். கண்ணியமான வாலிபர்கள் எல்லா பாவமும் செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஜினால கைய வச்சிடவார். ஜினால யாரு ஜினால கைய வைப்பாங்களோ தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யாருக்கும் சொல்லல அல்லாஹ் ஒன்ன மன்னிக்க மாட்டாரு. எங்கட ரப்பு எபன ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, வானம் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிக்க கூடியவன் எங்கட ரப்பு அல்லாஹ். அவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பான். ஆனா அவன் ரோசத்துல கைய வச்சிடவான், தைரியமா பாவம் செய்ய பேசுறவான். யாருக்கிட்ட ஜினாவுடைய பழக்கம் இருக்குமோ பயந்து போங்க, கேள்விப்படாத நோயால பாதிக்கப்படுவீங்க. நல்ல சொல்லுவாங்க, இவர் மாஷா அல்லாஹ் ஜிம்ல போனா 200 கிலோ தூக்குறப்பா, 10 முட்டை தின்றவரு, 2 கிலோ கோழி தின்றவரு. இவருடைய டயட் ஷெட்யூல பார்த்தா சுபஹான, இவருக்கா நோய்? ஆனா கேள்விப்படாத நோய். ஜினா உங்களை மட்டுமல்ல உங்களோட சூழ உள்ளவர்களையும் பாதிக்கும். ஆனா ஒரு வாலிபர் நிக்காஹ் செய்றாரு, தன்னை மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும் என்பதற்காக நிக்காஹ் செய்றாரு. மூணாவது நோக்கம், மூணாவது நியத் என்ன? வயசில ரஹிமா, உறவுகள் எல்லாம் சேர்ந்து நடக்கணும், குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும். உம்மட குடும்பம், வாப்பட குடும்பம், மனைவிட குடும்பம், மனைவிட மாமா, மாமிட குடும்பம் சேர்ந்து நடக்கணும். சேர்ந்து நடக்கிறதுன்றது வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் திறக்கிறது அல்ல. சேர்ந்து நடக்கிறது இன்னைக்கு மஹரம் வெளியில ஃபேஸ் கவர் மஹரம் நாங்க பேன்றோம், அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நாங்க பாக்குறோம். ஆனா வாட்ஸ்அப்ல சேட்டிங்ல மஹரம் இல்ல. சாட்சியில மவள், பெரியம்மட மகள், குடும்பத்துல எல்லாரோட மவளும் அச்சார் மாறி, கலவன் அச்சார் இருக்குது. அத மாதிரி யாரெல்லாம் ஃபேமிலி குரூப் திறந்திருக்கிறாங்களோ, என் அனுபவத்துல சொல்றேன், வந்த பிரச்சனைகளை பத்தி சொல்றேன், குடும்பங்கள் சேர்ந்ததை விட பிரிஞ்சது தான் கூட. ஃபேமிலி குரூப்ல குடும்பங்கள் பிரிஞ்சு போனது தான் கூட. நான் சொல்ல, யாராவது ஃபேமிலி குரூப் மிக்ஸ்ல திறந்தா நீங்க லெஃப்ட் ஆகிடுங்க. சொல்லுவாங்க, பெருமை பிடிச்சவர் அவர் அப்படித்தான், தெரியவா கொஞ்சம் 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 தெரியவா கொம்பு முளைச்சிது, என்னையாவது சொல்லிட்டு போட்டு இல்ல. எனக்கு ரப்புடைய பொருத்தம் தேவை. பேசாம ஒத்துமையாக இருப்போம், சேர்ந்து பிரியறதை விட மௌனமாக இருந்து சேர்ந்து வாழ்வோம். வயசுல ரஹிமா, குடும்பங்களை சேர்ந்து நடங்க, குடும்பங்களை பிரிச்சிட வாணும். சிலர்கள் இருப்பாங்க, அவங்களோட தொழில் என்னென்ற இந்த நாக்கால மற்றவர்களுடைய குறைகளை பேசாம அவர்களுக்கு இருக்கலாம். அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை இங்க, இந்த குடும்பத்துடைய பிரச்சனை இங்க பேசிட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னத்துக்கு அப்பா அடுத்தவங்களோட பிரச்சனை, பேசிட்டு என்னத்துக்கு அப்பா மற்றவங்களோட பிரச்சனை. அதே போல இந்த காலம் அமானிதத்துக்கு மோசடியான காலம். யாரிடத்திலையும் நீங்க நண்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ் மறைச்ச ஒரு விஷயத்த யாரையும் நம்பி வல்லாஹி பண்ணுங்க, யாருக்கும் சொல்ல மாட்டேன், அவரு வல்லாஹி பண்ணுவாரு, யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்க நம்பி சொல்லிடுவீங்க, நம்பி சொல்லிடுவீங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த வல்லாஹி பண்ணப்பட்டவர் ஒரு அவுலியா என்று, அவர் அவருடைய நண்பர்கள் வல்லாஹி பண்ணி யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று தெரியும். அவருக்கு இப்படி நடந்தமே குடும்பத்துல, அவரு வல்லாஹி பண்ணி யாருக்கும் சொல்ல மாட்டேன். இந்த வல்லாஹி சுத்தி சுத்தி திருப்பி உங்களுக்கிட்டே வரும், வல்லாஹி பண்ணுங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன், இப்படி நடந்துச்சு அம்மே. இவர் யோசிப்பாரு, ஏன் குடும்ப பிரச்சனை மாதிரியே இருக்குது. இந்த வல்லாஹி ஹோல்சிலோன் 25 மாகாணங்களுக்கும் போய் சுத்தி ரிப்பீட் வரும். அமானிதங்கள். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நியத்தை சரி செய்யணும். நிக்கா என்றா என்ன? நான் சேர நிக்கா படைச்ச ரப்புக்காக, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க, இது முதலாவது. இரண்டாவது, கண்ணியமான வாலிபர்கள், அன்பான சகோதரர், குடும்ப வாழ்க்கை என்பது, நான் நேற்றைய நாள் பாத்திய மாவட்ட மஸ்ஜித்ல நிக்காஹுடைய பயான், அந்த நிக்காஹ்ல பேசின தலைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதல். எந்த காதல்? மனைவிமார் திருமணத்துக்கு பின்னால மனைவிமார் எப்படி லவ் பண்ணினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய ஃபேமிலிய காதலிச்சாங்க என்றதை பத்தி நேற்று பேசினார். ஆச்சரியமான லைஃப். ஆனா இங்க வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறீங்க, நிறைய மூத்தவங்க இருக்கிறீங்க, நிக்காஹுடைய பயான்ல ஒரு வார்த்தையை பாவிக்க கூடாது என்றுவாங்க. நான் பாவிக்கல, பாவிக்க மாட்டேன். ஆனா என்ன வார்த்தை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமணத்துக்கு பின்னால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில பிரிவு, ஒரு அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கல்யாணத்துக்கு முன்னால சிலவங்க பாக்குறாங்க, லவ் பண்றாங்க, மொபைல்ல போன் நம்பர் எடுக்கிறாங்க,
பேருகளை பார்த்தா ஸ்வீட்டி பியூட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பின்னால பார்த்தா தலைவலி என்னென்னமோ பேர்ல நம்பர் சேவ் பண்ணிருக்கிறாங்க. காதல் என்றது என்ன எனக்கு தெரிய, நான் மூத்தவங்க இருக்கிறீங்க. உண்மையான லவ் என்றது என்ன? கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்த்து வரக்கூடியது அது காதல் அல்ல, அது காமம், ஒரு ஆசை, பார்த்ததோட வரக்கூடிய ஒரு இச்சை. உண்மையான ஒரு கணவன், உண்மையான ஒரு யங் வாலிபர் கல்யாணத்துக்கு பின்னால தந்த மனைவியை காதலிக்கும். எதுவரைக்கும் காதலிக்கணும் என்றா, நான் கஃபன் செய்யப்படுகின்ற வரைக்கும், அவள் கஃபன் செய்யப்படுகின்ற வரைக்கும், அவள் என்னையும் நான் அவளையும் உண்மையாக நேசிக்கணும். நான் சொல்றேன், நிக்காவுடைய லைஃப்ல சட்டங்கள் உலமாக்கள் கிட்ட படிங்க, வாங்க கேளுங்க. ஆனா ஃபேமிலி லைஃப் பாருங்க, உங்களோட குடும்பத்துல யாரு சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்றாங்க என்று பாருங்க. அவங்ககிட்ட போய் அவங்களோட பிளஸ் எடுத்துக்கொண்டு வாங்க. அவங்களோட லைஃப பாருங்க, பிரச்சனை இல்லாம நீண்ட காலம் வாழ்றாங்களா, அவங்ககிட்ட போய் அவங்களோட அனுபவத்தை கேட்டு படிங்க. வாலிபர்களே, நாங்க யாருமே நிக்கா ஃபேமிலி லைஃப் படிக்கிறோம் இல்ல. கல்யாணம் என்று முடிவு செய்யப்பட்டுட்டா முதலாவது போறது எங்க பெஸ்டாக வலிமாக்கும் கல்யாணத்துக்கும் எங்க கோட்டக்கு இருக்குது, எங்க ஹயருக்கு எடுக்கலாம், எங்க நல்ல பிராண்டட் ஷூ இருக்குது, எங்க வாட்சஸ் எடுக்கலாம், எங்களை நாங்க மோடிஃபை பண்றதுக்கு, எங்கட இந்த காரை மோடிஃபை பண்ற மாதிரி இந்த பொடியை மோடிஃபை பண்ண எங்க ஏலும் அதை தேடி திரிகிறோம். அது ஒரு நாள் கூத்து, அது போட்டோல இருக்கும். ஆனா லைஃப் டைம் ஃபுல் உங்களோட வைஃப் உங்களோட வாழ போறீங்க. அதை என்ன பிளான் பண்ணிருக்கிறீங்க, எப்படி வாழ போறீங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் உள்ள எப்படி ஒத்துமை உண்டாக்க போறீங்க, நாங்க யாரும் பாக்குறல்ல. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவிமார மதிச்சாங்கண்டா, அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் வீட்டுல இருந்து வெளியில போகும் போது மனைவியுடைய நெற்றிய முத்தம் விடாம போக மாட்டாங்க. யாரப்ப முத்தம் விடுறோம்? போக்கள் ஓன மூத்திர முடிச்சுட்டு போறா. ஓன மூத்திர முழிக்கிறத விட ஆந்திர மூத்திர முழிக்கிறது நல்ல சொல்ற வார்த்தை. நான் வந்த கேசஸ் வச்சுதான் உங்களோட நான் பேசுறேன். நீங்க வெளியில போகும் போது மனைவியுடைய நெற்றியில முத்தம் கொடுத்துட்டு போங்க. நீயத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். நோம்பு நாள்ல கொடுக்கவான மத்த நாள்ல கொடுத்துட்டு போங்க, முத்தம் கொடுத்துட்டு போங்க. போகும் போது முசாஃபா செய்யுங்க. நான் என் லைஃப்ல உள்ளதை நான் உங்களுக்கு சொல்றது இல்லாத கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்க்கு கோபம் இல்லாத ஒன்று சொல்றது. பிள்ளைகளோட மனைவி மக்களோட முசாஃபா செஞ்சு ஈமானுடைய குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லிட்டு போங்க. வெளியில போனா அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவான், ராஹத் உண்டாக்குவான். நீங்க வைக்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கைர உண்டாக்குவான். வீட்டுக்கு வரும் போது சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையான ப்ராப்ளத்தோட வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு பைத்த படிப்பாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன். எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, வானத்திலும் ஒரு சூரியன் இருக்கிறது. அந்த சூரியன் உதிக்கிறது, வானத்தில் உள்ள சூரியன் உதிக்கிறது மார்னிங்ல, ஏந்த சூரியன் உதிக்கிறது நைட்ல. ஆனா அந்த சூரியனை விடவும் இந்த சூரியன் பெஸ்டான சூரியன். வீட்டுக்குள்ள போகும் போது வீட்டுல சில நேரத்துல சிலவங்களுக்கு பயம், வீட்டுல ஏழு ஹஸ்ரத் போனா 1000 பிரச்சனையை சொல்றா, அதுக்கு ஒரு மருந்தை சொல்லித்தாரே. வீட்டுல உங்களுக்கு நுழையும் போது ப்ராப்ளம் இல்லாம இருக்கணுமா, இந்த அமலை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, நீங்க நிம்மதியாக இருப்பீங்க. லேசான ஒரு அமல், சலாம் சொல்லிட்டு போங்க. வீட்டுக்குள்ள போகும் போதும் மொபைலோட, கேட்ட துறக்கிறாரு மொபைலோட போறாரு. யாரு மனைவி முன்னால வாரவா மாமியா பிள்ளைகள் ஒன்றும் விளங்குது இல்ல, அப்படியே போறாரு. சாப்பிடும் போதும் மொபைலோட, தூங்கும் போதும் மொபைலோட. பிள்ளைகளோட முகம் பார்த்து பேச நேரம் இல்ல, மனைவியோட நேரம் கொடுத்து பேச நேரம் இல்ல, பிள்ளைகளோட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களை, குடும்பம் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை. இப்ப உள்ளத்துல இருந்து வெறுப்பு உண்டாகிடும். அல்லாஹ் எந்த மவத்தா வரஹ்மாவை உண்டாக்குவேன் என்று குர்ஆன்ல சொன்னானோ, அந்த மவத்தா வரஹ்மா மனைவியுடைய உள்ளத்துல அந்த அன்பு பாசம் நேசம் உண்டாகாது. போக போக வெறுப்பு உண்டாகும். உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவா, உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருவா, உங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச ஆரம்பிடுவா. எப்ப உங்களோட மனைவியை நீங்க கவனிக்காம விட்டா, சாப்பாடு கொடுக்கறதல்ல, ஆடை கொடுக்கறதல்ல, பொறுமதியான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய உணர்வுகளை மதியுங்க, பேசுங்க, நேரம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்
பைக் எடுத்துட்டாங்க, இல்ல வாகனத்தை எடுத்தா நைட் ஃபுல்லா கொழும்ப சுத்துறாங்க. பாப்பா கொழும்ப சுத்துறது காபாவை சுத்துறது போல அல்ல, அதை வச்சுட்டு போய் மனைவியை சுத்துங்க. நைட் டைம் வைஃபுக்கு கொடுக்கிற நேரத்துல ஹராத்த செஞ்சிடவானம். அதற்கு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல ஜவாப் சொல்லணும். நான் நேற்றும் சொன்னேன், ஒரே ஒரு மசாலா டீய 9 o'clock ஆர்டர் பண்ணி குடிச்சு முடியும் போது ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுது. வீட்டுக்கு போறாரு இல்ல, ஓடி வர ஹஸ்ரத் ஏன மனைவிக்கு பேஸ்புக்ல லிங்க் கொண்டு இருக்குது, டிக்டாக்ல லிங்க் கொண்டு இருக்குது. ஏன வைஃப் ஹஸ்ரத் யாரு செஞ்ச தவறு, யாரு விட்ட பிழை? கண்ணியமானவர்களை, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுங்கோ. நானும் நீங்களும் சஹாபி அல்ல. உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொம்பளைய திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சிட்டு அடுத்த நாள் மார்னிங் 2 நாள்ல இந்த 2 ஹதீஸை சொல்லி முடிக்கிற, கவனமாக கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைஃப் வராங்க, ஹயாத்து சஹாபால வருது. பாருங்க எப்படிப்பட்ட சம்பவம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, நீங்க புது பெண்ணப்பா, என்ன ஒரு சந்தோஷத்தை காணல? இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட 2 குறை இருக்குது. என்ன? பகலில் நோன்பு பிடிக்கிறாரு, ராவெல்லாம் நின்று வணங்குறாரு. என்ன குறை? பாவம் அல்ல, பகலில் நோன்பு பிடிக்கிறாரு, ராவெல்லாம் நின்று வணங்குறாரு, தொழுகையில் ஈடுபட்டு. அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட அல்லாஹ்வுடைய திருச்சொல் சொன்னாங்க, உங்களை விட சிறந்தவர் நான், நீ என்னை விட சிறந்தவராக போவான். ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் நோன்பு விடுங்க, ஒரு நாள் மனைவிக்கு கொடுங்க, ஒரு நாள் இரவுல வணங்குங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு காதல் உண்டாகுது என்றா ஹயாத்து சஹாபால வருவது. இவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சத்தோட வைஃப் சொல்லுறா, உஸ்மான் இப்னு மத்ஊனுடைய ஜனாசாவை பார்த்து, ஏண்ட வாழ்நாள் முழுவதும் ஏண்ட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை யாராலும் போக்கேலா, நான் மௌத்தாகிற வரைக்கும் ஏண்ட உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் உங்களோட நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். யாரு சொல்றது? உஸ்மான் இப்னு மத்ஊனுடைய மனைவி. இன்னொரு சஹாபி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, நான் நினைக்கிறேன். இவங்க வீட்டுக்கு வாராங்க, தங்கச்சி பார்த்து கேட்கிறாங்க, தங்கச்சி என்னப்பா சந்தோஷம் விளங்குற? பழைய காலத்துல வீடுகளுக்கு வருவாங்க, வீடுகளுக்கு உறவுகள் வந்தா பார்த்தா விளங்கும் மகள் சந்தோஷமா இருக்கிறதா இல்லையா விளங்கிக் கொள்வாங்க. ஏன்னா அப்ப மேக்கப் குறவே விளங்கலும். இப்ப பண்ற மேக்கப்பு கவலையும் விளங்குதில்ல, சந்தோஷமும் விளங்குதில்ல, எம்பம் பண்ண மாதிரி இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சொல்ல, சில நேரங்களில் வுது கூடுதில்ல, பரதான குளிப்பு கூடுதில்ல, சில மேக்கப்பால, சில அடிக்கக்கூடிய கிரீம்களால என்ன தன்மை இருக்குது, எடுக்கிற வுதுவும் பாத்தில் ஆகுது, பாக்குறோம் இல்ல. அது ஹலாலா ஹராமா, அதுல மிக்ஸ் என்ன பண்ணிருக்குது, என்ன கொழுப்புகள் மிக்ஸ் ஆகி கொண்டும் தெரியா, பொட்டி பூசுற மாதிரி பூசிடுறது, ஆனா யாரும் பாக்குறதில்ல. கவனமாக பாவீங்க. நான் வானம் இல்ல, மேக்கப் கூடும், ஆனா ஹலாலான மேக்கப்ப பண்ணுங்க, ஹலாலான மேக்கப்ப பண்ணுங்க. வாராங்க, என்ன தங்கச்சி உன மூத்துல சந்தோஷம், உங்களோட தம்பி யாரு? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு துனியால எந்த தேவையும் இல்ல என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப சல்மான் ரலியல்லாஹு நைட்ல இருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. சஹாபியுடைய பேர் கொஞ்சம் மாறுது, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். இவங்க நோன்பு பிடிச்சு ராவெல்லாம் நின்று வணங்குறாங்க. சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, படுங்க வாப்பா, அமல் செய்யாம படுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. மனைவியோட போய் தெரியுங்க. இவங்க கோவத்தோட போய் இருக்கிறாங்க. அடுத்த நாள் நாங்க நோம்பு விட்டுட்டு சாப்பிடுங்க. அடுத்த நாள் காலையில அபூ தர்தா ஓடோடி போறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த சல்மான் நேத்ராவ் எனக்கு செஞ்ச வேலை தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு, என்ன நோம்பையும் விட வச்சாரு, மனைவியோட இரவு நேரத்தை தொழுறதை விட்டு விட்டு என்ன மனைவியோட நேரம் கொடுக்க வச்சாரு. சொல்லிட்டு அவர் சொன்னாரு, கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது, மனைவிக்கும் ஒரு ஹக் இருக்குது. என்ன சொன்னாரு? மனைவிக்கும் ஒரு ஹக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர், சல்மான் நீங்க வாங்க, என்னப்பா மோட்டுத்தனமான வேலை பார்த்தீங்க, நாங்க சொல்லுவோம், அமல் ஷேரூரை விட்டிருக்கலாமே. சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை சொல்லிட்டாரு. அந்த 2 சம்பவத்தை மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு வாலிபர்களை சொல்றேன், பிளீஸ் பண்ணி சொல்றேன். பெட்ரூமுக்கு போற நேரத்துல மொபைலை வெளியில வச்சுட்டு போங்க. இல்ல எனக்கு மொபைலோட தான் இருக்கணும் என்ற ஹசரத், நீங்களும் மன்னிச்சுக்கோங்க, அந்த வாலிபர்களுக்கு கபில் துணிக்கா மொபைலோட செஞ்சு வச்சிருங்க, மொபைலோட செஞ்சு வச்சிருங்க. ஹேண்ட் ஃப்ரீய காதுல போட்டு தாலி மாறி போட்டு அனுப்பிடுங்க.
ஏன்னா வார பிரச்சனையை வச்சுதான் அவங்களோட பேசுறேன், வேற ஒன்று நான் பேசல. பிளீஸ் பண்ணி மனைவிக்கு நேரம் கொடுங்க, உட்கார்ந்து பேசுங்க, ப்ராப்ளத்தை கேளுங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க, நேரம் கொடுங்க. சில நேரத்துல நீங்க மௌத்தாகினா உங்களோட மனைவிட கண்ணீர்ல அது சந்தோஷமா கண்ணீராக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவன் என்னோட வாழ இல்ல, என்னோட மெட்டீரியல தான் பார்த்தா, என்ன உணர்வுகளை மதிக்கல. அதனால கண்ணியமான வாலிபர்களே, இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க, நேரம் கொடுங்க, அல்லாவுக்கு ஒரு நேரம் கொடுங்க, மனைவிக்கு ஒரு நேரம் கொடுங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களோட மனைவிக்கு துரோகம் செஞ்சிடவான. நீங்க துரோகம் செய்யாத வர உங்களோட மனைவி உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாள். ஆனால் நீங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சால் அல்லாஹ் உங்களை வேற விதத்துல சோதிப்பான் என்பதையும் நீங்க யாரும் மறந்துடவானம். அடுத்தது, திருமணம் செய்யக்கூடிய வாலிபர் நீங்க செய்யக்கூடிய ஆக முக்கியமான வேலை ஹஸ்ரத்ல துவா, மத்தவங்களோட துவா, எல்லா துவாவும் பொறுமதித்தால் உம்ம வாப்பட துவாக்கு பொறுத்தால். உலகத்துல சிறந்த துவா அல்லாஹுடைய தூதருடைய துவா. உம்ம வாப்பட கையெடுத்து முத்தம் விடுங்க, நெத்திய முத்தம் விடுங்க, சொல்லுங்க உம்ம வாப்பா என்ன குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறான், எனக்காக துவா செய்யுங்க என்று கட்டாயமாக உம்மா அப்படி துவா விடுங்க. அதற்கு பின்னால் அந்த பெண் பிள்ளைக்கும் இதை கட்டாயமா போய் இட்டு வைங்க. அதற்கு பின்னால் உங்களோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக இஷாவுடைய தொழுகை வாஜிப். மேக்கப் பண்ணி இஷாவுடைய தொழுகை பாத்தில் ஆக்கிடுவாங்க. உங்களோட கடமை முடிச்சதுக்கு பின்னால அந்த பிள்ளையுடைய அனைத்து சுரகத்தை அம்புசக்கும் உங்களோட பொறுப்பு. நரகத்துல இருந்து பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு, மாமட அல்ல. இஷா தொழுறது அதுக்காக ரூல்ஸ் போடுறதல்ல, இஷாவை தொலை வைக்கிறது, அந்த நாள் ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆக்குறது அல்ல. அதே போல சில யங் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, பிளீஸ் பண்ணி கடத்துற வேலையை விட்டுடுங்க. சிலர்கள் இருக்கிறாங்க, நான் கிட்டத்திலே முன்பு கேள்விப்பட்டேன், கடத்தி அவுரத்தை மட்டும் கீழே ஒடுக்கக்கூடிய ஆடியோட மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனாங்க. அந்த வாலிபர் எனக்கு சொன்ன வார்த்தை, ஹசரத் நான் ட்ரெயின் ஒன்று வராதா தலையை வெப்பமென்று யோசிச்சேன் ஹசரத், ட்ரெயின் ஒன்று வராதா தலையை வெப்பமென்று யோசிச்சேன் ஹசரத். அவர் சொன்ன வார்த்தை, பிளீஸ் பண்ணி அந்த வேலை செஞ்சிடவான், ஒரு குடும்பத்தை நாசமாக்கிடவான். இது பண்ணல்ல, மாவை கொண்டு போய் முட்டையை கொண்டு போய் அடிக்கவான. இவருடைய பேர்ல சரி அந்த முட்டையை மாவையும் கொண்டு போய் 7 குடும்பத்துக்கு கொடுங்க, முட்டையை பொறிச்சு உம்லெட் போட்டு ரொட்டியை தொட்டு தின்னட்டும். இவருடைய மேல போடவான, உஜாலா கொண்டு கொட்டவானம். எத்தனையோ ஸ்கூல் பிள்ளைகள் உடுக்கிற உடுப்பு ஊத்தியாக இருக்குது, கொண்டு போய் கொடுங்க, கழுகி உஜாலா போட்டு அது உடுக்கட்டும், செய்யவானம் அந்த வேலை. அடுத்தது நீங்க துவாவை கேட்டுட்டு கட்டாயமா சதக்கா கொடுங்க. தஹஜ்ஜத் தொழாட்டின் பிரச்சனை இல்ல, சுபஹ் வாஜிப். முதல் நாள் சுபஹ் மிஸ் ஆகி எங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. அடுத்தது ஆக முக்கியம், உங்களுக்கும் வைஃபுக்கும் பிரச்சனை வராம அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய தூதர் லைஃப்ல முன்பின் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முதலாவது வேலை முசல்லாவை போட்டு அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. பெட்ரூமுக்கு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. பெட்ரூமுக்கு வெளியில உங்களோட ப்ராப்ளத்தை கொண்டு போகவே வாணும். ஏன்னா கொண்டு போனீங்க அதே மக்கள் நாளை பின்னால சொல்லுவாங்க, இவங்க தான் அவங்க கையை போட்டு இப்ப சந்தோஷமா போறாங்க, தெரியாதா எப்படி பிரச்சனைப்பட்டவங்க என்று பின்னால பேசுவாங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை பரக்கத்தாக ஹைராக நலவாக விற்பானாக. வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. நாங்க எல்லோரும் இந்த வாலிபருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை சொல்லுங்க, பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் இந்த திருமணத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு திருமணமாக அல்லாஹ் ஆக்குவிப்பானாக. இந்த இரவுடைய அனைத்து பரக்கத்துகிற நலவுகளையும் இந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து புரிவானாக. இந்த வாலிபருக்கும் இந்த வாலிபரோட இணையக்கூடிய அந்த பெண்மணிக்கும் சாலிஹான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்து புரிவானாக.